மியூசிக் ஷாப் மூர்த்தி 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைமில் வெளிவந்த ஒரு காமெடி மோட்டிவேஷனல் மூவி யோபாலடோக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அஜய் கோஷ், நந்தினி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவருக்கு 55 வயசு ஆயிடுச்சு. இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்படியாவது மியூசிக்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிட்டியில ஒரு மியூசிக் ஷாப்னு வச்சிருப்பாரு. அதுல மியூசிக் சம்பந்தப்பட்ட சீடியெல்லாம் அப்படியே வித்துட்டு இவரோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கும். காலங்கள் மாறுறதுனால மியூசிக் வேற மாதிரி போனதால சிடி எல்லாம் விற்காத போயிடும். இதனால இவரு பிசினஸ் ரொம்ப டல்லாயிரும். இவங்க வீட்லயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மியூசிக் ஷாப்பை வித்துட்டு வேற மொபைல் ஷாப் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இப்படியாவது மியூசிக் கத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் மியூசிக் கத்துக்க ஆரம்பிப்பாரு. ஆனா வீட்டை சுத்தமா பிடிக்காது. இப்ப இறுதியில இவர் எப்படி தன்னுடைய ட்ரீமை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணாரு, இல்ல வீட்டுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி சரி செஞ்சாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தையும் ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அந்த படத்தோட ஸ்டோரி தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் தன்னால் முடியும், தன்னோட லட்சியத்தை விடாமல் எப்படியாவது போராடும் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது போர் அடிக்கல. எல்லா சீன்ஸும் ஓரளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. காமெடி ஓரளவுக்கு கிளிக்காக இருக்கு. இவர் பண்ணுற அந்த காமெடியில் செம்மையாக கிளிக்காக இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடியாக சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஹீரோ அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்துடைய ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தை வச்சு எல்லாரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. படத்தோட சினிமோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. பொதுவாக லைஃப்ல ஒரு ட்ரீம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தடையா வரும். குறிப்பா வயசு தடை இல்லை. அதையும் மீறி ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்காக நம்ம ஏதாவது கஷ்டப்படணும். சக்சஸ்ஃபுல் ஒரு லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது சொல்லப்பட்டது ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் பக்கம் மெடி பண்ணிருக்காங்க. இவர் அந்த மியூசிக் ஷாப் வைக்கிறது, அப்புறம் மொபைல் ஷாப் எப்படி வச்சிடலாம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இவர் முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்கிரீன் ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. போர் அடிக்கல. அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா படத்தில் மைனஸ் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன, இந்த படத்தில் சண்டை அதிர்ச்சி கட்சியில் ஆடுறதால எதுவுமே கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் மூவி, நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு பயமான ஃபைட் படம் வேணும் அப்படின்னு இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி படம் கண்டிப்பாக ஃபேமிலி படம் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கவி பாரதி.